நமசிவாய. பக்தர் கோடி அனைவருக்கும் பணிவான வணக்கம். இப்போ நாம் தர்மம் செய்கிறோம் இல்லையா, எல்லாரும் கஷ்டப்படுகிறாங்களே என்று இந்த மனம் என்ன செய்யும், எல்லாருக்கும் தர்மம் பண்ணணும் என்ற எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு தர்மம் பண்ணும்போது புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம எப்படி தர்மம் செய்ய வேண்டும் என்றால், இந்த மனம் கஷ்டப்படாமல், இந்த மனம் துன்பப்படாமல், இந்த மனம் அன்பாகவும் அவருக்கு இந்த இந்த நம்ம தர்மம் செய்கிறத மனதால் அன்பால் அவருக்கு நம்ம தர்மம் செய்ய வேண்டும். எந்த ஒரு காசாக இருந்தாலும், இல்லை நம்ம போடுற சாப்பாடாக இருந்தாலும், இல்லை ஒரு அன்னதானம், சாப்பாடு, காசு, உதவி எது செஞ்சாலும் நம் மனதால் கஷ்டப்படாமல் நம் மனம் ஆனந்தத்தோடு அன்போடும் அவருக்கு தர்மம் செய்ய வேண்டும். அப்போ இந்த தர்மம் செய்கிறது இறைவனுக்கு ஈக்குவலாக போய் சேரும். நம்ம மனம் இறைவனுக்கு ஈக்குவலாக நம்ம தர்மம் செய்வது போய் அவரிடம் போய் சேரும். நம்ம ஐயோ வந்துட்டாங்களே என்ன செய்வது என்று நினைக்காமல் இந்த தர்மத்தை ஆனந்தத்தோடு நம்ம பரிமாறிக்கொள்ள வேண்டும். இந்த மனதை அவரிடம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயமும் நான் உணர்ந்து ஒரு வீடியோவும் போடுறது. இது கூர்மையான சிந்தனையும் நல்ல ஆரோக்கியமாகவும் இந்த உடலை வைத்து இருந்தாலே நம்ம எல்லாருக்கும் எந்த துன்பங்களும் இல்லாமல் நம்ம பிறருக்கு உதவி செய்யலாம். இந்த தர்மங்கள் செய்தால் இறைவனை போய் சேரும். இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் எப்படி புரிந்து கொண்டேனாக்கா, இந்த மனம் சிந்தனை கூர்மையோடு புரிந்து கொண்டேனா என்றால், நானும் எங்கள் வீட்டுக்காரங்க பொண்ணு எல்லாம் நாங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம், பீச்சுக்கு சென்று இருக்கிறோம். அப்போ செல்லும்போது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாய் உடல்நிலை சரியில்லாமல் வருகிறது. எங்களை பார்த்து விட்டு வருகிறது. வரும்பொழுது ஐயோ நான் நினைக்கிறேன், ஐயோ நன்னான்னு தெரியலையே, இந்த நாய் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் இந்த நாய் நம்ம கூட வருகிறது என்று நான் நினைப்பேன். அப்போ நினைக்கும் பொழுது இந்த நாய் தொடர்ந்து எவ்வளோ தூரம் போனாலும் என் கூட வந்து கொண்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணோம், பாண்டி பீச்சி கடற்கரையில் உட்காரும் பொழுது நான் நினைத்தது எப்படின்னா, உடம்பு சரியில்லை, நம்ம கூட இவ்வளோ தூரம் வந்துச்சு இந்த நாய் அப்படின்னு சொல்லி இதுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்னு இப்படி தான் நினச்சினே தவிர கஷ்டமாக நினைக்கல. சாப்பாடு போடணுமே அப்படின்னு நினச்சிட்டேன். அந்தமாரி எண்ணங்கள் நினச்சதால அது என்ன பண்ணிடுச்சு, அந்த நாய் நீ சாப்பாடு போடணுமா நினச்சியா அப்படின்னு நினச்சதால அந்த நாய் என்ன பண்ணிடுச்சு, என்னை விட்டு விலகி வந்த வழியே பார்த்து போகிவிட்டது. அதனால் இந்த என்றைக்கும் சாப்பாடு போடணும்னு நினைக்கணும், சாப்பாடு போடணுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்போ நம்ம மனம் என்ன சொல்லுது, கஷ்டப்பட்டு நம்ம சாப்பாடு கொடுக்குற மாரி இந்த இறைவனுக்கு அது பைரவர் இல்லையா, அதே போல் ஒரு உயிரும் இறைவன் படைத்தது. ஒரு உயிரும் நம்மளை எறும்பு எல்லாமே இறைவன் படைத்தது. அது இறைவன் போய் சேரும். அதுபோல் அது நம்ம நினைக்கிறது, இந்த நாய் என்ன பண்ணிச்சு, என்னை விட்டு விலகி போய்விட்டது. அதுக்காக தான் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு இந்த விஷயங்கள் புரியாது, தெரியாது. அதற்காக தான் இந்த சின்ன விஷயங்கள்லாம் இறைவனை தெரிந்தது நம்மளால் கூடிமாறாறு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்காக நான் இந்த வீடியோ போடுகிறேன். இது எல்லாமே என்னுடைய உணர்வால் நான் புரிந்து கொண்ட விஷயத்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் என்றைக்கும் யார் வீட்டுக்கு வந்தாலும், அதே போல் யார் வீட்டுக்கு வந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டும், மனம் சுளுக்காமல், மனம் தளராமல், இறைவன் வந்ததாக நினைத்து கொண்டு, நம்ம வீட்டுக்கு இறைவன் வருகிறார் என்று நினைத்து அவருக்கு ஏதோ நம்மளால் முடிஞ்சதை தண்ணி, பால், காப்பி, டீ, ஏதாவது மோர், இதேபோல் ஜூஸ் எது ஒன்றாலும் அன்பால் கொடுத்தால் மறுநாள் திரும்ப வரும்பொழுதும்
அதை அவர் கஷ்டப்படாமல் அந்த நம்ம கொடுக்குற எந்த ஒரு சாப்பிட்ற விஷயங்கள் இருந்தாலும் அன்போடு பகிர்ந்தால் அவர் கண்டிப்பாக திரும்ப வரும்பொழுது நம்மக்கிட்ட பணிவாக அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவார். இல்லை என்றால் இறைவனுக்கு தெரியும் நம்ம எப்படி கொடுக்குறோம் என்று இறைவன் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதனால் அந்த சாப்பாடை என்ன செய்வாங்க, எதாக இருந்தாலும் கொடுக்குற ஒரு தண்ணி ஆகாரத்தை கூட அவர் திரும்பவும் சாப்பிட வாய்ப்பு இருக்காது. இது ஒரு விஷயமும் புரிந்து கொண்ட விஷயம். அதனால் கூடிமான வரையும் அன்பால் எல்லாருக்கும் மன ஆனந்தத்தோட எல்லாருக்கும் நம்ம நீராகாரமாவது அன்னதானமாவது எது கொடுத்தாலும் பாசத்தோடு அன்போடு இறைவனுக்கு கொடுப்பது போல் என்று நம்ம உணர வேண்டும். அப்போ நம்மளுக்கு கஷ்டம் இல்லாமல் துன்பம் இல்லாமல் இறைவன் நம்மளை என்றைக்கும் ஆழ்வார், நம்மளை அரவணைப்பார். நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது இந்த இறைவனுக்கு புரிந்து கொள்வார். இதுதான் உண்மையான விஷயம். எல்லாரும் சந்தோஷமாக இந்த கஷ்டப்படாமல் எல்லாருமே கொடுப்போம். எப்படி கொடுப்போம், நான் செய்கிறது கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நினைக்காம நம்ம இருக்கிறத வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்ற மாரி இருக்கிறத வைத்து சந்தோஷமாக பரிமாற வேண்டும். இதுதான் இறைவன் கொடுத்தது. எனக்கு கொடுத்த உணர்ந்த விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவிலும் அனுப்பியிருக்கிறேன். ஒரு விஷயமும் இறைவனை பற்றி தான் நான் சொல்லுவேன். உணர்ந்த விஷயம் எல்லாரும் சந்தோஷமாக இறைவனை நினைத்து நம்ம அன்னதானம் செய்ய வேண்டும். நம சிவாய. பக்தர்களுடைய அனைவருக்கும் பணிவான வணக்கம்.